தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவிக்க தேவன் கொடுத்த நல் சிலாக்கியத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமாக. நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய கருணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கு விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெருன்புக்கா தேவனை சோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தேவசன்னியானத்திலே கடந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. நாம் இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே எவ்விதமாக ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக முறை கேள்விப்பட்டிருந்தாலும் மறுபடியும் நாம் அந்த ஓட்டத்தை குறித்து நினைவு கூர்ந்து நாம் அதன்படி சரியாய் ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயினும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். நாம் இப்பொழுது ஒரு ஓட்ட பந்தயத்திலே இருக்கிறோம். ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த சரியா ஒரு சாதாரண ஓட்ட பந்தயம். அந்த ஓட்ட பந்தயத்துல எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்துல இருந்து கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறதை பாருங்கள். பந்தயசாலையில் ஓடும்படி அழைக்கப்பட்டிருந்தாலும், அதாவது ஒரு கிராமத்துல வச்சிருந்தாலும் சரி, ஊராட்சியில வச்சிருந்தாலும் சரி, மாவட்ட லெவல்ல வச்சாலும் சரி, மாநில லெவல்ல வச்சாலும் சரி, இல்ல உலக லெவல்ல வச்சாலும் சரி, யாராவது ஒருத்தன் தான் பந்தயத்தை பெறுவான். ஆனா அந்த பந்தயத்துல பெறுவதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான முயற்சியா இருக்கும். சரியான ஒரு இத்தனை மணி நேரம் தூக்கணும்னா அத்தனை மணி நேரம் கரெக்டா தூங்குவாங்க. இத்தனை மணி அதுக்கு பிற்பாடு அவங்க எந்திரிச்சு பயிற்சி பண்ணணும்னா பயிற்சி கடுமையான பயிற்சியா இருக்கும். தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அந்த சரீரத்தை விதமாக வேற எந்த ஆகாதமான காரியங்களும் உண்டாகாதபடி, போதை வஸ்துகளோ வேற எதையும் உள்ள சேர்க்காதபடி தங்களுடைய சரீரத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய சரீரத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக வைத்து தங்களுடைய அதாவது வேற எந்த ஒரு காரியத்துக்கும் கவனம் செலுத்தாதபடி எப்படியாவது அந்த பந்தயத்துல ஓடி ஜெயித்து பரிசு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல கவனமா இருப்பார்கள். அப்படி கவனமா இருக்கிறது அப்படியெல்லாம் பயிற்சி எடுத்து கஷ்டப்பட்டு ஓடி இது பண்ணாலும் யாராவது ஒருத்த முன்னாடி ஓடிடுவான், அவன் பந்தயத்தை பெறுவான். மற்றவர்கள்லாம் என்ன பயிற்சி எடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த முறை தோற்றுட்டாங்க, அடுத்த முறைக்காக பயிற்சி எடுப்பாங்க. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எதை? பரலோகத்தை. பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஓடுகிற ஓட்டம் எப்படியாயினும் நாம் பரலோகத்துக்கு போய் அடைந்து விட வேண்டும்.
அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்துக்கு ஒப்பாகி எப்படியாயினும் எப்படியாயினும் நான் மரித்தோடு உயிரோடு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? எப்படியாவது ஒரு உயிர்த்தெழுதல் சாயலிலே பங்கடைய வேண்டும். அதற்கு என்ன தடையா இருக்கிறது? என்னென்ன தடையா இருக்குது? தடையை எல்லாவற்றையும், அது எனக்கு இன்பமா இருக்கிற எல்லாவற்றையும் அதை நஷ்டமும் குப்பையமாக எண்ணி தூரை போட்டு விட்டு என் தேவனை அறிகிற அறிவுக்காக நான் என்ன செய்யறேன்? லக்கனுக்கு தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படியாயினும் நான் மரித்தோடு உயிரோடு இருந்து தகுதியாகும்படிக்கு, இயேசுநாதருடைய வருகையிலே ஆவிதமாக நான் தகுதியாகும்படிக்கு, பரலோகத்துக்கு நான் தகுதியாகும்படிக்கு, பரிசுத்த வாழ்க்கையில தகுதியாகும்படிக்கு எப்படியாயினும் அந்த ஓட்டத்துல நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமுண்டு விட்டேன், குப்பையமாக எண்ணினேன். நஷ்டமுண்டு நினைத்து விட்டார். நமக்கு லாபமா இருந்தவைகள், நமக்கு இன்பமா இருந்தவைகள், நமக்கு சுகமா இருந்தவைகள், நமக்கு தேவைகள். எனக்கு இது தேவை. ஆண்டவர் சொல்றார், அது உனக்கு தேவையில்லை, என்னை பின்பற்றி வா. ஒரு இடத்துல சொல்லும் பொழுது தன் தகப்பனையும் தாயையும் பிள்ளையும் மனைவியும் எல்லாம் சொந்தங்களையும் பந்தங்களையும் உலகத்தையும் எல்லாவற்றையும் நேசிக்கிற எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்போ என்ன சொல்லுகிறார்? தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு சீசனா. தன்னையும் வெறுக்க வேண்டுமா? தன்னையும் வெறுக்கணும் என்ன? தன்னுடைய சரீரம் இன்பம், சரீரத்துக்கு இன்பமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும், சரீரம் என்ன செய்யற, கொஞ்சம் நித்திரை என்ன இன்பம், தூக்க இன்பமா இருக்கு, நல்லா கையை முடக்கிட்டு தூங்கிட்டே இருக்கலாமா, அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? இந்த உயிர்த்தலில் அதிலே பங்கடைவதற்கு அவைகளை விட்டு கொடுக்கணும். 6 மணி நேரம் தூக்குறோம், 6 மணி நேரம் தூக்கணும். எனி டைம் தூங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? சினிமா பாட்டுக்காரன் ஒரு பாட்டு பாடி இருக்கிறான், தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்கி விட்டு பின்னாடி சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே போடுறார். பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான், கடைகளில் தூங்கினவன் முதலில் இழந்தான், போர் படையினில் தூங்கினவன் வெற்றி இழந்தான். இப்படி ஒவ்வொரு அலுவலகத்திலும் இருக்கிறவன் தூங்கினால் எல்லாமே தூங்கிவிடும், எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் என்று சொல்லி ஒரு பாட்டு பாடுகிறதை பார்க்கிறோம். தத்துவ பாட்டு. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக இப்படி நாம் விதமாக இன்பமா, நமக்கு இன்பமா இருக்கிறவைகளை என்ன செய்யணுமா? அவன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக தூக்கி எறிந்து விட்டு எப்படியாயினும் அந்த உயிர்த்தலின் வல்லமையிலே நான் பங்கடைய வேண்டும் என்பதற்காக நாம் அதனை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். எப்படியாயும் அதை அடைவதற்கு எல்லாவற்றும் நஷ்டம் உண்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னவர் இங்கே அவர் சொல்லுகிறார். வாசிங்க 1 Corinthians 50ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிங்க. பந்தயத்திற்கு 9:25 பந்தயத்துக்கு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள கிரீடத்தை, அழிவுள்ள கிரீடத்தை, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக பெருமுடிக்கு அதுக்கே தங்களை இச்சையடக்கமாக வைத்துக் கொள்கிறார்கள். தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்க மாட்டான், பீட்ஸ் எடுத்து குடிக்கிறவன் பீட்ஸ் குடிக்க மாட்டான், சரீரத்துல இன்பமா இருக்கிற எல்லாத்தையும் விட்டு விலகி வைப்பான். ஏன்னா கட்டுக்கோப்பா வச்சு மனசு ஒரு மனம் விடுத்து அலை பாய்ந்துடக்கூடாது, யாரும் பக்கத்துல வந்துடக்கூடாது, எதுக்கும் நமக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, சலனத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து அந்த பந்தயத்தை அழிவுள்ள அந்த பந்தயத்தை பெறுவதற்காக அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பந்தயத்திற்கு போராடுகிற
யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எப்படி செய்யணுமா? இச்சையடக்கமா இருக்க வேண்டும் எல்லாவற்றிலையும். 10 கற்பனையில ஒரு கற்பனை என்னது? இச்சையாதிருப்பாயாக. அப்போ இச்சை அடக்கம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த இச்சை அடக்கம் நமக்கு அவசியம். ஏன் என்றால் நம்முடைய லக்கை நோக்கி தொடர்வதற்கு அது தடையாக இருக்கிறது. அது இச்சை. அதனால் இச்சை அடக்கமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தில் சிலம்பும் அடிக்கிறவனாக, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு அநேக நல்ல காரியங்களை சொல்லிவிட்டு நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி நான் சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அந்த நாட்களில ராஜாக்கள் வீட்டுல கல்யாணம் நடக்குன்னா இளவரசிக்கு மணமகன் தேவன்னா பக்கத்து நாட்டு இளவரசர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லி விடுவாங்க. சொல்லி விட்டுட்டு சில போட்டிகள் வைப்பாங்க. வாயிலிருந்து கையிடு சில போட்டிகள் வைப்பாங்க. அந்த போட்டிகள்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இளவரசி என்ன செய்வா, மாலை சூட்டி அவனை கணவனாக ஏற்றுக்கொள்வார். அந்த ராஜாங்கத்தை அந்த இளவரசன் பெற்றுக்கொள்வான் இளவரசியோடு சேர்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஒரு முறை விதமாக போட்டி வைக்கும் பொழுது ஒரு இளவரசி மிகவும் ரொம்ப அழகாக பேர் அழகியான ஒரு இளவரசி போட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது அநேக நாட்டு இளவரசர்கள் கடந்து வந்து அந்த பந்தயத்துல பெறுகிறார்கள். பந்தயம் என்னன்னா ஓட்ட பந்தயம் தான். பந்தயம் என்னன்னா போர், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஜெயிக்கிறது, இப்படி ஒவ்வொரு போட்டிகளும் வைத்திருக்கோம். அதுல ஒரு பந்தயம் எல்லாரும் ஜெயிச்சுட்டு வரணும். அதுல ஒரு பந்தயம் ஓட்ட பந்தயம், கடைசி ஃபைனல் பந்தயம் ஓட்ட பந்தயம். அந்த ஓட்ட பந்தயத்துல என்னன்னா கிரவுண்ட் இருக்கும், அதை என்ன செய்யணும், சுத்தி வரணும். இத்தனை முறை சுத்தி வரணும். சுத்தி வரும் பொழுது கவனம் எங்கேயும் செலுத்தக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது. கரெக்டா என்ன செய்யணும், லக்கு நோக்கி தொடரணும். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இளவரசி என்ன பண்ணுவாலும் தெரியுமா, அவருடைய தோழிமார்களை வைத்து விட்டு, அதாவது அந்த இளவரசன் தனக்கு வர்ற மாப்பிள்ள எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கணும், ஒருமனப்பட்டவனாக, இச்சையடக்கம் உள்ளவனாக, எல்லாவற்றிலும் சரியானவனாக, ஒரு போர் வீரனாக, அதாவது ராஜாங்கத்தை நடத்துகிற ஒரு திறமை உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் அவனுடைய கவனம் என்ன செய்யக்கூடாது, சதறக்கூடாது, மிகவும் கவனமாக ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் என்பதற்காக இந்த இளவரசி என்ன பண்ணுவான்னா தன்னுடைய தோழிமார்களுக்கு சொல்லி விலை உயர்ந்த அந்த தோழிமார்கள்ட்ட கையில என்ன செய்வோம், விலை உயர்ந்த முத்துக்கள், தங்கம், வைடூரியம், இப்படி நிறைய காரியங்களை கொடுத்துருவாங்க. இளவரசர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி தூக்கி எறிகிறது. அப்ப யாராவது முத்து கிடக்குது அப்படின்னு குனிஞ்சு எடுத்தா அவன் என்ன செஞ்சுட்டான், அவுட். இப்படி நிறைய திடீர்னு வைடூரியம் வந்து விழும், முத்துக்கள் விழும், விதமா தங்கள், பணக்கட்டுகள், இப்படி நிறைய வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் அதுல ஒரு இளவரசன் எதையுமே செய்யல, பார்க்கல. இவையெல்லாம் பார்த்தால் நான் ஓட முடியாதுன்னு சொல்லி கவனம் பூரா அவன் லக்கை நோக்கி தொடர்ந்தான். கவனம் எல்லாம் எப்படி இருந்தது, லக்கை நோக்கி இருந்தது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயம் உள்ளவதாவனாக ஓடின், ஒரு நிச்சயத்தோடு ஓடினார். எப்படியாவது இந்த இளவரசியை நாம் என்ன செய்யணும், அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு இளவரசன் அவர் கவனமாக ஓடின பொழுது அவர் எந்த சலனத்துக்கும் எந்த விதமான காரியத்துக்கும் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அப்படி ஓடும் பொழுது மேல சில அழகான வாலிப பிள்ளைகள் விதமாக தங்களுடைய மார்பு தெரிகிற மாதிரி இப்படி எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி காமிப்பாங்க. அதுல ஆறு வாயை திறக்கிறவன் ஓட மாட்டான். இப்படி எல்லாவற்றிலும், ஆனா எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருந்த ஒரு மனிதன் ஓடி பரிசை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி ஒரு கதை, சரித்திர கதை உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் இந்த உலகத்துல அப்படித்தானே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் மனவாட்டியாக இயேசுநாதருடைய மனவாட்டியாக செல்ல வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பேசும்போதெல்லாம் வாய்க்கிலேயே தான் பேசுறோம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஓடிக்கொண்டு இருக்க ஓட்டத்துல நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு முன்பாக விதமாக பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறா இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பணத்தை விதமாக ஆசை காண்பிக்க முடியாது. அந்த ஓட்டம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த இளவரசர்களுக்கு முன்பாக போடுவது போல விதமாக பிசாசானவன் நமக்கு அநேக தடைக்கற்களை போட்டுக்கொண்டே இருக்கிறான். மாம்ச இச்சையை கொடுக்கிறான், பொருளாதார தேவைகளை சந்திக்க கொடுக்கிறான், இன்னும் பண ஆசையை கொடுக்கிறான், பணம் எப்படியெல்லாம் வருங்கிறத கொடுக்கிறான். இப்படி பலவிதமான காரியங்களை கொடுத்து 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 என்ன அநேக ஆவிக்கிற ஜீவிதத்துல என்ன செய்யறான்? தடை பண்ணி கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் பிரியமான தேவனே, நாம் நமக்கு நியமிக்கிற ஓட்டத்துல நிச்சயம் இல்லாத ஒரு ஓட்டத்துல என்ன செய்யக்கூடாது. ஏதாவது உலகத்துல வந்துட்டோம், இயேசுவையும் ஏற்றுக்கொண்டோம், இருப்போம், இருக்கிற வரைக்கும் இருப்போம். உலகத்தோ எல்லா மனுஷரும் எத்தனையோ மனுஷன் பைபிள்லயும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் கடவுள் மன்னிக்கலையா? அவங்கெல்லாம் கடவுள் மன்னிக்கலையா? நம்மளும் மன்னிக்க மாட்டாராக்கும். கடவுள் நல்ல அன்புள்ளவர். நிறைய பேர் சொல்ற சாக்கு போக்கு தான். கடவுள் ரொம்ப அன்புள்ளவர், நம்மளெல்லாம் அப்படின்னு நரகத்தெல்லாம் கொண்டு போட மாட்டார். எப்படியாவது வரும்போது என்ன செய்வாரு? நம்மளை சுத்திகரிச்சு பரலோகத்துக்கு தூக்கி போயிடுவார். அது ரொம்ப அன்பு உள்ளவர்ப்பா அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே தேற்றி கொண்டு தங்களுக்கே தாங்கள் போதனை செய்து கொண்டு இருக்கிற பொய்யான காரியங்களை அநேகர் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுறது, பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்தநாமத்திற்கு மகிமையுண்டதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயம் ஒரு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் என்ன என்றால், நாம் பரலோகத்தை அடைந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிச்சயத்தை தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதனால் நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவதுமாக. இங்கே நான் விதமாக வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26. யோவானை குறித்து ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, 13:26 தானே? சரி. இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். எதற்காக நமக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது? நாம் அந்த நிச்சயமான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு இது அனுப்பப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 25 வாசிங்க. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை, யோவான் ஒரு ஓட்டத்துல இருந்தாரு. அவர் கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை, அந்த பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்ன யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, நான் இயேசு அல்ல, நான் ரட்சகர் அல்ல, நான் மேசியா அல்ல. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து விட்டு கடந்து போனதாக பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்துல கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம், யோவான் தன்னுடைய பணிவிட ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அவர் தன்னை இயேசுவாக காண்பிக்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் மூலமாக அற்புதங்கள், அதிசயங்கள், பலமான காரியங்கள் நடைபெற்றால் தேவனை தங்களுக்கு பின்னாக வைத்து தங்களை முன்னாடி நிறுத்தி தங்களால் தான் எல்லாம் நடந்தது என்று சொல்லி தம்மட்டம் அடித்துக் கொள்வார்கள். அப்படி அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் சரியாக ஓட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசுவை காண்பிக்க வேண்டும். அதற்காக நாம் இந்த உலகத்துல கடந்து, யோவான் தன் ஓட்டத்திலே அவர் இயேசுவை குறித்து அறிவித்து விட்டு கடந்து போனதாக பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 20ஆம் அதிகாரம் 23, 24. கட்டுகளும் கோத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
பரிசுத்த பவுலுடைய ஓட்டத்துல அவர் விதமா என்ன சொல்லுகிறார்? கட்டுங்களும் உபத்திரங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பட்டணங்கள் தோறும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறதுனாலே கட்டுகள், உபத்திரங்கள், அடிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பலவிதமான பிரச்சனைகள் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆகிலவை குறித்து நான் ஒன்றையும் கவலைப்படேன். வாசிங்க. என் பிராணனை நான் என் உயிரை கூட நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை தேவன் எனக்கு என்ன ஓட்டத்தை கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய விருப்பம்லாம் என்ன தெரியுமா? இயேசுநாதரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். எனக்கு அடிகள், உபத்திரங்கள், துன்பங்கள், பலவிதமான பிரச்சனை வந்த அவைகளை குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை என்று சொல்லுகிறார். என் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் ரோமரின் புஸ்தகத்துல அவர் சொல்லும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல நான் விதமாக வாசிக்கிற ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது விதமாக உபத்திரம், துன்பம், கலக்கம், பிரச்சனை இவையெல்லாம் என்ன செய்யாது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது, நான் ஓடிக்கொண்டே தான் இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 36 இருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளாயிருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த ஓட்டத்தில் நான் சரியாக ஓடி என் தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அவருடைய கரங்களில் அதை நான் கொடுத்து அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நான் பிரயாசம் எப்படியாயினும் மரித்தோர் உயிரோடு என்பது தகுதியாகும்படிக்கு எனக்கு இன்பமாய், சுகமாய், அருமையாய் இருக்கிற எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி தூக்கி எறிந்து விட்டு என் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வருகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே சாத்தான் பலவிதமான இடையூறுகளை, தடைகளை, பிரச்சனைகளை அழுதமாக நம்முடைய கவனம் திசை திருப்ப முடியாத காரியத்தை கொண்டு வருவான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சவால் விட்டது போல நாமும் தேவனுக்கு முன்பாக அழுதமாக இருந்து சாத்தானுக்கு சவால் விட்டு தேவ ஓட்டத்துல நாம் தீவிரமாக ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். எதுமாக ஓடி எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிய ஒருவனே பெற்றுக்கொள்ள, இது உலக காரியம். ஆனால் நாம் அப்படி அல்ல. எப்படி இருக்க வேண்டுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். முடிவிருந்த நிலைப்போனே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் ஆண்டவருக்காக காத்திருந்து முடிவு புரிந்தோம். நம்முடைய வாழ்வு முடிவு புரிந்தோம் நிலை நின்று ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறது நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எதற்காக? அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நல்ல சுகம் கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கொண்டால் நல்ல வேலை கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கொண்டால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கொண்டால் இது கிடைக்கும், அது கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் அப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது கிடைத்த உடனே அவர்கள் போய்விடுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் கிடைக்கும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வசனத்தின் நடக்கிறார்கள். அதுல உபத்திரங்கள், துன்பங்கள், கலக்கங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், பல காரியங்கள் வந்தாலும் எதையும் அவர்கள் பொருட்டாக எண்ணுகிறதில்லை. தன்னுடைய சரீர இன்பங்கள், சரீர ஆசை, பாசம் இவையெல்லாம் விட்டுவிட்டு விதமாக தங்களை தாங்களே வெறுத்து தேவனுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய சரீரத்திலே ஆளுகை செய்ய வேண்டும்.
மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்காக நாம் காணப்பட வேண்டும் என்கிற மனிதர்கள் அநேக, அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி அநேக பரலோக ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டே இருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த ஓட்டத்துல இப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு பரிசுத்தவான் இறந்து போய்விட்டார். அவருடைய மனைவி சொன்னார், பாத்தீங்களா, நல்லா இருந்தார், இறந்து போயிட்டாருங்க, விடுங்க சிஸ்டர், அவர் போயிட்டார், முன்னாடி போயிட்டார், நாம பின்னாடி லைன்ல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப துக்கமா இருந்தவங்க, அந்த கணவனை இழந்து துக்கமா இருந்தவங்க சவாரி சிரிச்சுட்டாங்க. ஆமா ஐயா, உண்மைதான், லைன்ல தான் நிக்கிறோம், அவர் முன்னாடி போயிட்டார், அடுத்து நம்ம போறதுக்கு ரெடியாக நிக்கிறோம். ஆனா போக விடாம தடுக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்யறான், தடை கற்களை போடுவதற்கு பலவிதமான காரியங்கள். நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள், நாம் பரலோகத்தை அடைய வேண்டும். அதற்காக நாம் மிகுந்த பிரயாசப்பட்டு கடந்து போக வேண்டும். இந்த ஓட்டத்துல நாம் வெற்றியாக ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக மனிதர்கள் அப்படி ஓடி முடிக்க முடியாமல் போனபடினாலே விதமாக இடர்கள் அடைந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சபையாரை குறித்து பவுல் கடிந்து கொள்கிறார். கலாத்தியர் 2:2 வாசிங்க. கலாத்தியர் 2:2. நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நான் வீணாகாதபடிக்கு எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்யல, முத்துக்களை போடல, பண்டிகைகளுக்கு முத்துக்களை போடாதே, அவைகள் பீரி ஒண்ணு திரும்பி பீரி போடும் சொல்லியிருக்கபடி எல்லாருக்காக நான் இது பண்ணல. நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நான் என்னெல்லாம் ஒழித்து செய்தேன்னு சொல்லி யாருக்கு அதை விவரித்து காண்பித்தா இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்னதுன்னா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அதுல அற்புதம் நடக்குது, ஆட்கள் கூட்டுச்சுன்னா உடனே தம்பட்டம் போட்டு விதமாக காண்பிக்கிறதை பார்க்கிறார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அதை நான் விவரித்து காண்பித்தேன் என்று சொல்கிறார். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்த போல தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல இச்சை அடக்க முடியாத தாழ்மை உள்ளவர்களாக, விதமாக தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்க தேவன் கலாத்தியரின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது இங்கே இருக்கிற தேவ மனிதர்கள் அநேகர் என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிற்பாடு அவர்களுக்குள்ள பல பிரச்சனைகள் உண்டான பொழுது அவர்கள் விதமாக இயேசுவை விட்டு என்ன செய்தார்கள், பின்மாறி போய்விட்டார்கள். அப்படி பின்மாறி போனபடினாலே அவர்களை விதமாக என்ன செய்கிறார், அவர்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லிக் கொண்டே வந்தவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு கண்களுக்கு முன் பிரத்யட்சமா உங்களுக்கு முன் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்லுகிறதை பாருங்க. நிறைய பேருக்கு தரிசனம் கிடைத்தது, வெளிப்பாடு கிடைத்தது, பிரத்யட்சமாய் கர்த்தர் சிலுவையின் பாடு காரியங்களை குறித்து அவர்களுக்கு காண்பித்து, உனக்காக நான் மரித்திருக்கேன் மகனே, என் மகளே என்று சொல்லி அப்படி நிறைய பேர் கலாத்தியர் சபையில அழைத்திருந்தார். அப்படி அழைக்கப்பட்டவர்களும் இயேசுவை விட்டு பின்மாறி போய்விட்டார்கள். அவர்கள் உலக காரியங்கள், மயக்கங்கள், பலவிதமான இயேசுவை விட்டு பின்மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் சத்தியத்திலே நடக்காதபடி உலக வழிபாடுகளும் பலவிதமான காரியங்களையும் உலகத்துடைய காரியங்களையும் சேர்த்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். பெயர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அதனால என்ன, நம்ம தெய்வத்துக்கும் கொஞ்சம் வரி கொடுத்துக்கலாம், அந்த காரியங்களுக்கும் போய்கிடலாம், அதையும் செஞ்சுக்கிடலாம், இதையும் செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க.
அங்கே பவுல் கடந்து வந்து அவர்களே விதமாக நிருபங்களால் கடிந்து கொள்ளுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லையா அவங்களுக்கு என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமா உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவசனியாத்திரை கடந்து இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கருத்து நமக்கு எவ்வளவு தரிசனங்கள் கொடுத்தார். பொதுவா வெளிப்பாடு, காட்சி, தரிசனங்கள்லாம் நம்மளை பலப்படுத்துறதுக்கு தான். அது வாழ்க்கை முழுசும் நடத்துறதுக்கு இல்ல. வாழ்க்கை முழுசும் நடத்துறது எது தெரியுமா? வாழ்க்கை முழுசும் நடத்துறது எது தெரியுமா? வெளிப்பாடு, காட்சி, தரிசனமா? கர்த்தருடைய வசனம். அந்த வசனம் நமக்கு தெரியாதபடினாலே கர்த்தர் வெளிப்பாடு, காட்சி, தரிசனம் கொடுக்கிறார். வசனம் காண்பிக்கப்பட்ட பிற்பாடு வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும், வசனத்தின் மேல் நடக்க வேண்டும், வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். அப்படி வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். அப்படி வாழ்கிறவர்கள் தான் தங்களை எல்லாவற்றிலும் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவபலியாக தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆவிக்குரிய ஓட்டத்திலே கவனமாக ஓடி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் சொல்கிறார், கலாத்தியரை பார்த்து பவுல் சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் என்று சொல்லி சொல்லுவதை பார்க்கிறோம். அதனால மோசம் போகாதிருங்கள், கவனமாயிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஐயா கர்த்தர் இப்படி செஞ்சிட்டார், சாத்தா வந்து எங்களுக்கு கூட சொல்லிட்டான், கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார் என்று சொல்வதற்கு இடம் கொடாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேகர் இவர்கள் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து விட்டு, எல்லா காரியங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டு, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை விட்டு வேற டிராக்ல ஓடி வேறு விதமான காரியங்களாம் செய்து விட்டு, அப்புறம் ஏன் சகோதரனை, என்னுடைய சகோதரிய, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் உங்களுக்கு கஷ்டம், நீங்க ஆவிக்குரிய எவ்வளவு நல்லா ஓடிய, அதுவா பிரதர், அது நான் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தேன், இந்த சாத்தா என்ன இப்படி பண்ணிட்டான், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு. இதைத்தான் அநேகர் சொல்லுகிறதை பார். அதனாலதான் சொல்லுகிற மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பார். அதனால நாம் கவனமாக இருந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ட்ரக்கு மாறுதுன்னா உடனே தன்னை சரிப்படுத்தி சரியான வழியில நாம் கடந்து போக வேண்டும். அதனாலதான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற, வழிகளில் நின்று பூர்வ பாதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளிலே நடுவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க எரேமியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நான் போகிற வழி சரியில்லை, கொஞ்சம் மாறுது, கர்த்தர் எச்சரிக்கிறார், சரி, உடனே நம்மை சரிப்படுத்தி, உடனே நம்மளை சீர்படுத்தி ஆண்டோருக்கும்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக மாற வேண்டும். தாவீது ஒரு முறை இப்படித்தான், அவர் போய்கிட்டு இருந்த வழி, தங்களுக்கு தான் போய்கிட்டு இருந்த வழி சரி என்று சொல்லி வேற ட்ரக்ல மாறி போய்கிட்டே இருந்தார். அவர் வார்டுல போய்கிட்டு இருந்தார். போற வழியில அதிகமாக கொலையும் கற்பழிப்பும் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. கர்த்தர் தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்பினார், ஒரு கதை சொன்னார். அந்த கதையை சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கதைக்கு அர்த்தத்தையும் சொன்னார். அந்த மனுஷன் நீதான் இப்படி பண்ணுன, உரியாவை கொண்டு போட்ட, அவன் மனைவியை நீ எடுத்துக்கொண்ட, நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்கிற, கர்த்தர் உன்னை கொல்ல சித்தமா இருக்கிறார். உடனே அவர் தன்னுடைய வழியை மாற்றி கொண்டார். உடனே ஐயோ, தான் போற வழி சரியில்லை, தன்னை சரிப்படுத்தி கொண்டார், சீர்படுத்தி கொண்டார். அதனுடைய வெளிப்பாடு சங்கீதம் 51. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக தன்னை சீர்படுத்தி கொண்டது வெளிப்பாடு சங்கீதம் 51. ஆம்பரியமானவர்களே, பரிசுத்த வாழ்க்கையிலே அவிதமாக சீர்கேடுகள் இருக்கும். அதெல்லாம் எதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை போல விழுந்து எந்திரிச்சு வருவதற்காக அல்ல, நாம் விழாதபடி எச்சரிக்கையா இருப்பதற்காக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் நிறைய மணி வச்சிருந்தா நானும் வைப்பேன் அப்படிங்கிறது அல்ல.
சாலமோன் 1000 பொண்டாட்டி கட்டியிருந்தா நானும் கட்டிக்குவேன், அதனால கர்த்தர் வந்து தப்பா நினைக்க மாட்டான்னு சொல்வதுக்கு அல்ல. அவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால் அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் விதமான காரியங்களை வைத்திருக்கிறார். நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமாக இருப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். 12ல இருந்து வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். யார் இந்த வார்த்தை யார் சொல்றா தெரியுமா? தேவனால் அழைக்கப்பட்டு, நேரடியாக தேவனால் அழைக்கப்பட்டு, அப்போஸ்தலனாக ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், கொஞ்சம் பரிசுத்த ஆவி கிடைச்சி சில வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் உடனே தலைகளை தான் நிற்கிறாங்க. தனக்கு எல்லாம் தெரியும் என்று கொஞ்சம் வேத வெளிப்பாடு உண்டாயிடுச்சு, தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி குதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த பவுல் தேவனால் அழைக்கப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்துக்கு கூட பெரிய பட்டத்தாரி, பெரிய பணக்காரனுடைய மகன். ஆனால் தேவன் அவரை அழைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் நான் தேறினான் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல நாம் அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமோ ஆசையா தொடரணும். ஜெபம் பண்ண போறீங்களா, ஆசையா போங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்துல ரொம்ப ஆசையா போய் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசையா போய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்காரணும். ஆசையா வேதத்தை வாசிக்கணும். ஆசையா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். ஆசையாய் ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளணும். ஆசையாய் ஆண்டவருக்கு பிரியமா சாட்சி சொல்ல வேண்டும். ஆசையா ஆண்டவருக்கு சாட்சியா வாழ வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ஆசையாய் தொடர வேண்டும். நேருடைய ஆசை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, அப்பா ஞாயிற்றுக்கிழமைப்பா, சர்ச்சுக்கு லேட்டா போயிடலாம். முதல்ல கறி கடையில போய் நிற்போம். முதல்ல எந்திரிச்சோன்னு எங்க போய் நிற்கணும்? கறி கடையில போய் ஆசையா முதல்ல வெட்டுனோடனே கறியை வாங்கணும். இல்லைன்னா ஆசையா என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்குதான் உட்கார்ந்து புது சிடி படம் வந்திருக்குது, போட்டு பார்ப்போம். இப்படி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆசை வேற எதுலாமோ ஆசை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசை அதுவும் இல்ல, இறை சன்னிதானத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். வாசிங்க சகோதரரே. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, எனக்கு பின்னாடி இருக்க எதையும் நான் நினைக்கிறது இல்லை, பின்னாடிகளை மறந்து முன்னாடி நோக்கி முன்னாடிகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரமாழைப்பின் பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னாடி இருக்கவே, நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? பரலோகம். ஆண்டவராய் இயேசு நமக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். நாம் அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய இதுல பல பிரச்சனைகள் வரும், வராதுங்கிறதெல்லாம் கிடையாது, வரும். ஆனாலும் நாம் இந்த ஓட்டத்துல சரியா ஓடிக்கொண்டே இருப்போம்னால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்? நல்லா கெட்ட வார்த்தை பேசணும், நல்லா பொய் பேசணும், தண்ணி அடிச்சோம், பீரியட்ஸ் எடுத்து குடிச்சோம், பச்சாரம் பண்ணோம், வயசுத்தனம் பண்ணணும், எல்லா விதமான களவு வேலையும் செஞ்சோம். இப்படித்தானே இருந்துகிட்டு இப்படிப்பட்டவர்களை தானே கர்த்தராகிய இயேசு சந்திச்சார். அவர் சந்திக்கப்பட்ட பிற்பாடு தேவன் நமக்கு உபதேசத்தை கொடுத்தார். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, பாவம் மன்னிப்பு உபதேசத்தை கொடுத்து அறிக்கை செய்ய முடியாத காரியங்களை கொடுத்தார். ஒன்னொன்னா அறிக்கை செய்து விட்டு இப்போது நமக்கு முன்னாடி யாராவது உட்கார்ந்து கெட்ட வார்த்தை பேசுனா நமக்கு எப்படி இருக்குது? அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்குது. நமக்கு முன்னாடி யாராவது பீடி சிகரெட் குடிச்சிட்டாங்கன்னா அந்த புகை நம்மளால் மூச்சு விட்டோம், எப்ப தூரம் போகணும்னு சொல்லி வரல நம்ம விலகி போயிடுறோம். தண்ணி அடிக்கிறான்னா அவன் பக்கத்துல உட்கார்றது இல்லை.
ஏன்னா நம்மளை கேலி கிண்டல் பண்ண பரியாசம் பண்றாங்கன்னா அந்த பக்கமே என்ன பண்றதில்ல, போறதில்ல. காரணம், நாம் நம்முடைய ஓட்டத்தை இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க அப்படின்னாலே அவைகளுக்கு ஒத்தபடி நம்ம மாற்றி கொண்டபடினாலே இப்பொழுது உலக வழிபாடுகள், உலக காரியங்கள் நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. இப்போ ஆவிக்குரிய ஓட்டம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. சொல்லுவாங்க, எப்ப இது கடினமான உபதேசம், இதை யாரு பின்பற்றுவார்கள், இதெல்லாம் இப்படியெல்லாம் எங்களால் இருக்க முடியாது. ஒரு தண்ணி கூட அடிக்க கூடாதா, ஒரு விசேஷ நாட்களை தண்ணி அடிக்க கூடாதா, ஒரு படம் பார்க்க கூடாதா, பீடி சைடு ஜாலியா ஃப்ரெண்டோட சேர்ந்து பீடி சைடு கூடாது, சினிமா படம் பார்க்க கூடாதா, என்னையா நீங்க கட்டுப்பாடா வச்சிருக்கிறீங்க, இப்படிலாம் எங்களால இருக்க முடியாது. இப்படித்தான் உலகம் போய் கொண்டு இருக்கிறது. உலகத்தோடு போகிறதுக்காக அல்ல நாம் அழைக்கப்பட்டது. நாம் தேவனோடு நம்முடைய ஓட்டம் வேறு விதமாக இருக்கிறது. நம்முடைய ஓட்டம் பர்வதமாகிய, அதாவது பரலோகத்தை நோக்கி இருக்கிறது. அது நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறது. கொலோசியரின் புஸ்தகத்துல அதை குறித்து விதமாக பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் எங்கே தேடணுமா? மேலானவைகளையே தேடுங்கள், பூமியுள்ள அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய நோக்கம், நாட்டம் எல்லாமே எங்க இருக்கணுமா? மேன்மை உள்ளதாக, மேலானவைகளை இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக, உன்னதமான தேவனுடைய காரியங்களை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் விதமாக எழுதி வைத்திருக்கிறது நமக்கு பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓட வேண்டும். பரிசுத்த பவுல் தன்னுடைய ஓட்ட நாட்கள் முடியும் பொழுது அவ்விதமாக தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக எழுதும் பொழுது அவர் விதமாக எழுதுகிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, எவைகளை விட்டு ஓட வேண்டுமா? அதுக்கு மேல வாசிங்க. பண ஆசை எல்லா தீமை செய்கிறதுக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, பணத்தை மேல் ஆசை வைத்து இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் எங்களை உருவகுத்தி கொண்டு. எப்படி தெரியுமா? இப்ப நான் ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருப்போம், நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்போ ஒருத்தன் வருவான், இப்படி பணம் முதலீடு பண்ணீங்கன்னா இதுல நிறைய கிடைக்கும், இந்த இதுல போனா நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணலாம்னு சொல்லி சில டிவி விளம்பரத்தையும் சிலருடைய அது நம்பி போய் பணம் ஆசைப்பட்டு அதுல இந்த இவ்வளவு பணத்தை போட்டா அவ்வளவு கிடைக்குதான், அவ்வளவு பணம் போட்டா இவ்வளவு கிடைக்குதான்னு சொல்லி போட்டு அது கிடைக்காமல் போகும் பொழுது அது நிமித்தம் அது கிடைப்பதற்காக அது மறுபடியும் பின்னாடியே போய் பண ஆசை வந்ததுனால எல்லா தீவுகளுக்கும் பணத்தை கொண்டுட்டு ஓடிட்டான், நம்ம பணம் போச்சுடா என்று சொல்லி அவனை கொலை செய்வதற்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், தயங்காம துணிஞ்சு போகிற ஒரு தன்மை. சிலர் தான் விசுவாசத்தை விசுவாசத்தை விட்டு விலகி நீக வேதனையினால் இதங்கள் உருவகுத்து கொண்டு இருக்காங்க. அது நிமித்தம், பண ஆசை நிமித்தம், பணத்தின் மேல் உள்ள மோகத்தை நிமித்தம் என்ன செய்கிறார்கள்? இது கர்த்தராகிய இயேசுநாதர் மேல விசுவாசத்தை விட்டு வழி விலகி அனைவரும் போகிறபடினாலே விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் மறுபடியும் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து தங்களை பலவிதமான போலீஸ் ஸ்டேஷன் பலவித அடித்தடி குத்து மறுபடியும் அதில் போய் நீங்க வேதனையால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவனுடைய மனுஷனே, நீ வேலை விட்டு ஓடி வாசிங்க. இவைகளை விட்டு நீ ஓடி நீதியும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதற்காக அழைக்கப்பட்டாய்? எதற்காகத்தான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியாது. எதற்காக நீ அழைக்கப்பட்டாய்? அநேக சாட்சிகளுக்கு நல்ல அறிக்கை பண்ணிமா இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயு சொல்லுகிறார், தீமோத்தேயு பார்த்து சொல்லுகிறார், அநேக சாட்சிகளும் நல்ல அறிக்கை பண்ணுகிறோமா இருக்கிறாய், இன்னும் விசுவாசத்துல ஓடிக்கொண்டே பற்றிக்கொள், விட்டு விடாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அதே தீமோத்தேயுக்கு 2வது நிருபம் எழுதும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அதாவது அவருடைய மரண நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு தீர்ப்பு உண்டாயிற்று, சிறை செய்தோம், அவரை கொலை அரசாங்கம் தீர்ப்பு செய்து விட்டது. இப்பொழுது அவர் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டபடி நல்ல போராட்டத்தை போராடினபடினாலே நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியில நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் என் ஜீவன் என்னை விட்டு போகும், அந்நாளில் அவர் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் தந்தருள்வார்? இயேசுநாதருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். எப்படி ஆயினும் மரித்தவன் உயிரோடு எழுந்து போய் தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் பண்ணி விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கும் அவர் சொல்லுகிறார், வாசிங்க. நீ சீக்கிரமா இடத்துல வரும்படி ஜாக்கிரதைப்படும், ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுவதை பார்க்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து நம்முடைய ஓட்டம், ஒரு வாக்குரிய ஓட்டத்துல இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் சரியாக ஓட வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். இதுல கவனம் செதறுமானால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பந்தய பொருளை, கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, இதற்காக போற எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் உண்டு. அதனால்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயசாலை ஓடுகிற ஒருவன் பெற்றுக்கொள்வான், ஆனால் இங்கே ஓடுகிற எல்லாரும் எல்லாருக்காகவும் இந்த விசுவாச ஓட்டத்திலே, இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே, இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலே சரியாய் ஓடி தேவனிடத்திலே போகிற எல்லாருக்கும் ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அதை சுதந்திரித்து அங்கே போய் குட்டி குட்டி இளவரசர்களாக தேவ சன்னிதானத்திலே வளம் வந்து ஆண்டோடைய மனவாட்டியாக வருவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடன் வாங்குகிறோம். அதனால்தான் எபிரேயர் நிருபகர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவசரப்பட்டுலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, பொறுமையா போங்கன்னு சொல்லுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகமோடு எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி இருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு எந்த ஓட்டம் நியமித்திருக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஓட்ட பந்தயம் நாம் இருக்கிறோம். அது நமக்கு நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு. அதுல நாம் மிகவும் ஜாக்கிரதையாக மாத்திரமல்ல, பொறுமையோடு ஓட வேண்டும். அப்படி ஓடி அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்படியாயினும் நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதியாகும் படிக்க என்று சொல்லி இருக்கிற. அப்படினாலே நாம் தகுதியாகும்படி ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் ஒரு ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.